இது கதிரின் கொடூர காதல் கதை, காபி கடை மூலையில் ஆரம்பமடி. ஒரே ஒரு பார்வை வாழ்க்கை எரிவை ஆயிடுச்சு பா. என்ன ஏமாத்திட்டல, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஏய் இரா லைன்ல கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்றா. டேய் நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. 10 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும்டா. வேலை இருக்கு மச்சி. அதெல்லாம் தெரியாது. 10 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும். அப்படி வரலனா? அப்படி இல்லனா 11வது நிமிஷம் நான் உங்க போனை எடுக்க மாட்டேன். பாத்தியா, தலைவன் காலங்காத்தில் இதுக்கு தான் கூப்பிட்டுருக்கான். ஒத்தா மயிர் இதுக்காடா காலங்காத்தில் கூப்பிட்ட நீ? ஏமாத்திட்டாடா, என்ன நல்லா ஏமாத்திட்டாடா. இரு யார் உன்னை ஏமாத்தினா? நிறுத்தணும், கண்டிப்பா நிறுத்தணும். இன்னாத்தரா நிறுத்தணும்? ஏய் அவதான்டா, அவதா கிறிஸ்டினா. அவதால என்ன லவ் பண்ணா? இரு அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணல, சார் தான் அந்த பொண்ணு லவ் பண்ண. சரி நானே லவ் பண்றேன்னு வச்சுக்க. நீ தான் பண்ண. பல்ப்பு கொடுக்குறதே இருக்கும். அவளுக்கு நீ கல்யாணம்டா, அதுக்காக தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். ஆஹா, ஓ அதுக்கு அந்த பொண்ணை தூக்கணும். சார் நீ நினைக்கிற மாதிரி இது படம் இல்லை. நீ நினைச்ச போது தூக்கத்துக்கோ கடத்தத்துக்கோ, இது ரியாலிட்டி. மாட்டினா அவ்வளோதான். ஏய் விளையாட்டா இருக்கிற நான் சொல்றதெல்லாம். இதுக்காகலாம் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாதுப்பா. நீயே பார்த்துக்கோ. ஓஹோ, அப்போ என் வாழ்க்கைலாம் உனக்கு பெருசாக தெரிலல, அதானே? ஓகே, அப்படி கட்சியாக கேட்குறேன், வரீங்களா இல்லையா? முடியாது. ஆஹா சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். லாஸ்ட் கால், வரீங்களா இல்லையா? என்னடா ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்திடுவானோ? அவ்வளோதான் சீன் இல்லை. காதலிச்சா ஞாபகம் இருக்குல்ல? ஏய் வீட்டில் இருக்கியா வெளியே இருக்கியா? வெளியே இருக்கேன், சொல்லுடா. இல்லை உன்னை மீட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படியா? இல்லை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு நினச்சேன். நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான இல்லை பரவாயில்ல நீயே சொல்லு. பரவாயில்ல நீயே சொல்லு. பரவாயில்ல, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சொல்லு. பரவாயில்ல நீயே சொல்லு. சரி அப்போ நானே சொல்கிறேன். இல்லை நம்ம ஒரே காலேஜ் தான் படித்தோம், எனக்காக வேலைலாம் வாங்கி கொடுத்த ஒரே ஆஃபீஸில் தான் இருந்தோம். நம்ம ஏன் லைஃப் பார்ட்னர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். அடுத்த வாரம் எனக்கு என்கேஜ்மெண்ட்டா, அதை பற்றி பேசலாம் தான்டா கூப்பிட்டேன். என்ன சொன்னேன்? இல்லை நீ பேசுகிறத கேட்கல, அப்படியே காலை ஹோல்டில் போடு. ஏய் அப்போ ஏதோ சொன்னிய நீ? கல்யாணம் ஆக போகுதுடா எனக்கு. கல்யாணம் ஆக போதா? ஏய் இப்போ நான் யார் ரீ? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல தான் கால் பண்ணேன். நீ என்ன இப்படி பேசுகிற? ஆமாண்டி, அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நான் உன் கூட அப்படி பழகவே இல்லைடா. அப்போ இவ்வளோ நாள் பழகுந்த பேர் காதல் இல்லையா? நான் இது வரைக்கும் உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான்டா பார்த்தேன், அந்த மாதிரி பழகலை. உன் கல்யாணம் எப்படி நடந்தது நானும் பார்த்துறேன்டி. போடா பொறுக்கி. சரிடி, அப்போ அப்படியே நினச்சிக்க. வெயிடி போனேன் மயிர். கதிர்
நாங்களும் ஷாஜான் ரன் எல்லாம் பார்த்தவங்க தான்டா. கில்லி மாதிரி இந்த பொண்ணை தூக்குறான் பாரு. இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஒழுங்கு மரியாதை வரீங்களா இல்லையா? மயிர் கூட வர முடியாதா? ஆஹா, அப்போ வர மாட்டிங்களா? சரிடா, நானே பார்த்துக்கிறேன். ஒத்தா டேய், எங்கெங்கடா உன்னை தேடுறது? ஏய் மயிறு மாதிரி பேசல, இப்போ இங்கே வந்து நின்னுக்கிறேன். சீ, இன்னைக்கு தான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்தியமா சொல்லு, அவளை பாத்தியா? கல்யாணத்தை நிறுத்த தான் போனேன் சர்ச்சுக்கிட்ட. அப்புறமா தான் பார்த்தேன். 2 குடும்பமும் சந்தோஷமா இருந்துச்சு, குழந்தைங்களாம் விளையாண்டுச்சு. அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும் போது எப்படா கல்யாணத்தை நிறுத்த மனசு வரும்? குடும்பமாக சந்தோஷமா இருக்கட்டும்டா. ஒன் சைட் லவர், அவள் லவர் நல்லா வாழணும்னு தான் நினைப்பா. அவள் லவ்வை கெடுக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டான். அதுக்காக தான் அவள் அது நல்லா வாழ்ந்துட்டு போட்டுங்க. எதுவுமே நான் பண்ணல. ஓ, அதுக்கு நீ வேணான்னு வந்துட்ட. விட்றா, அவள் சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரிடா, இன்கேஸ் அவன் திரும்பி வந்தான், நீ ஏற்றுப்பியா? வேணாம், அவன் வந்தால் நான் மனசு மாறிடுவேன். அவன் அங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும். பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்குமா? ஏய், அவதான்டா கொக்க பக்க தொல்றா. இப்படியா போறியா? நான் இப்படியா வரேன். ஏன்டா இப்படி இருக்க? அது இருக்கட்டும், நீ எங்க இங்க? உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா? லைஃப்ல என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சது பிறகு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அதை படிச்சியா? அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் சந்தோஷமா இருப்பேனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாதா? பார்த்தாலே தெரியுது, நல்லா தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா? நேற்று நீ வந்து என் மேரேஜை நிறுத்துவேன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நானும் நிறைய சினிமாலாம் பார்ப்பேன், அதே மாதிரி நீயும் வந்து என் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம பிளான் ஆச்சு. மூடு, உனக்கு அவ்வளோலாம் சீன் இல்லை. அதுக்காக தான் நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன். எது? வெட்டிங் நின்னுடுச்சா? உன்னை எனக்கு பிடிக்கல, ஆனால் உன் மனசு ரொம்ப அழகு. 90s கிட்ஸ்னா அப்படிதான். என்ன ஓகேவா? எது? என்ன லவ் பண்ணுறியா? இல்லை, ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். வாங்க போலாம். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு என் ஃப்ரெண்ட்ஸு மச்சான் கிறிஸ்டினாடா. வாழ்த்துக்க வாழ்த்துக்க. அவ்வளோதான்ல, இனிமேல் அவன் பேச்சுலர் இல்லை. வேட்ரா, அவனுக்காவது ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, நம்மளை பற்றி யோசி. சூப்பர்ல அண்ணா. என்ன சூப்பரு? இந்த கதையை போய் அவங்க பசங்களுக்கு சொல்லுவான். அவனா பசங்கிட்டயா? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேவலமான கொடூரமான லவ் ஸ்டோரியை பார்த்ததே இல்லை. இது கதிரின் கொடூர காதல் கதை, காபி கடை மூலையில் ஆரம்பமடி. ஒரே ஒரு பார்வை வாழ்க்கை எரிவை ஆயிடுச்சு பா.